பெருமாள் எப்ப கண்ணை மூடுவர் எப்ப யுத்தம் வச்சுக்கலாம்னு காத்துட்டு இருக்காளாம் ரெண்டு பேரும். தாரு ரூபோ முராரிகி மரமா போயிட்டாராம் பூரி. புள்ளையாவது கெட்டிக்காரனோன்னா மகா கெட்டிக்காரன், 3 லோகத்தை ஜெயிச்சவன். ரொம்ப சிரமம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை அனுபவிச்சு மறத்து போயிடும். அவனுக்கு ஒன்றும் பாதிப்பே தெரியாது. மரத்து போன பெருமாள்னு ஒருத்தர் உண்டு, அவர் தான் பூரி ஜெகநாதன். மரம், அவர் மரம், அவர் மரத்து போயிட்டாராம். அவர் ரொம்ப சிரமம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை அனுபவிச்சு மறத்து போயிடும். அவனுக்கு ஒன்றும் பாதிப்பே தெரியாது. இப்போ இவர் மரமாக போயிட்டார் ஜெகநாதன். அவருக்கு என்னடா சிரமம்னா சொல்கிறேன் கேளுன்னு. ஏ காபாரியா பிரகிருதி ரச்ச, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அவள் குத்து கல்லாட்டமாக உட்காண்டிருக்கா, எங்கேயுமே வரமாட்டேங்கிறா. ஒரு கோவில் குளத்துக்கே அழைச்சின்னு போக முடியல. யாருன்னா பூமி தேவி. அவள் அசைவிடோ அசைய மாட்டாங்கிற நம்பிக்கையில் தானே இத்தனை கட்டடம் கட்டுறோம். இன்னொரு அம்மா, இவ நகரவே மாட்டேங்கிறாளே ஆற்ற விட்டுன்னு இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார். அவள் கதை என்னாச்சுன்னு, அவள் ஆற்றுக்கே வரமாட்டேங்கிறாள். சில பேருக்கு வெளியில் சஞ்சாரம் பண்ணாலே ஆனந்தமாக இருக்கு பாருங்க, ஆற்றுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. அது ஒரு தரங்கம் இருக்குது, அதை ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஆற்றுக்கு வர்றதுக்கே பல பேருக்கு பிடிக்காதோன்னு அதுக்குன்னு ஒரு தரங்கம் வச்சுருக்கேன். இது என்னைக்குன்னு எதிர்பார்க்குறா பல பேர். சஞ்சலாச்ச த்விதீயா சுத்தின்ண்டே இருக்கா. மூத்த சம்சாரம் உட்காண்ட இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேங்கிறா. ரெண்டாவது அம்மாவோ ஆற்றுக்கே வரமாட்டேங்கிறா. சம்சாரத்தினால சௌகரியம் இல்லை. புள்ளையாவது கெட்டிக்காரனோன்னா மகா கெட்டிக்காரன், 3 லோகத்தை ஜெயிச்சவன், திரிபுவன ஜெய். எப்பேற்பட்ட புள்ளைன்னா மன்மதன். அப்பேற்பட்ட புள்ளை அடைஞ்சு என்ன பலன்னா, பரமேஸ்வரன் அபச்சாரப்பட்டு புடி சாம்பலாக போயிட்டா, கண்ணுக்கே தெரியல. மன்மதோ துர்நிரீக்ஷா. சரி படுத்துன்னு இருக்கிற இடமாவது இருக்கிற இடமாவது நன்னா இருக்கும்னு சேஷஸ்ஸையா பாம்பு படுக்க. அது பாம்பு நன்னா மூச்சு காற்றை இழுத்து விடும். அப்படி இழுத்து விடும்போது கீழே விழுந்துருமோன்னு கவலையில் ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்கிறதான் பெருமாள். கீழே விழுந்தா என்னன்னா உததிசயனம், திருப்பார்கடல் சமுத்திரத்தில் விழ வேண்டியது. இல்லை, அவருக்கு வாகனம்னு ஒன்று இருக்கு. அந்த வாகனம் பன்னகாரிகி. வாகனம் பன்னகாரி கருடாடு. இங்கே என்ன பதம் போடுறாருன்னா, இந்த படுத்துன்னு இருக்கிற படுக்கையும் அந்த வாகனமும் பரஸ்பரம் விரோதமா. கருடனும் பாம்பும். பெருமாள் எப்போ கண்ணை மூடுவர் எப்போ யுத்தம் வச்சுக்கலான்னு காத்துட்டு இருக்காளாம் ரெண்டு பேரும். இது பல பேருக்கு ஒரே ட்ரிபிள். அவளுக்கு கூட இருக்கிறவாளை சமரசப்படுத்துறத விட அவளுக்கு அதுவே பெரிய அஸ்வமேதமாக இருக்கு. இது 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 ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பர விரோதமாக இருக்குது. இது எப்போ சண்டை போடுன்னு காத்துன்னு இருக்கு. பார்த்தாராம் பெருமாள். சம்சாரம், புள்ள, வாகனம், அப்புறம் படுத்துட்டு இருக்கிற படுக்கை, இருக்கிற சமுத்திரம், இத்தனை கஷ்டத்தையும் நினைச்சாராம். ஸ்மாரம் ஸ்மாரம் ஸ்வகிருஹச்சரிதம். தன்னுடைய குடும்ப சிரமங்கள் எல்லாம் நினைச்சு 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 அனுபவிச்சு கடைசியில் தாரு ரூபோ முராரிகி மரமா போயிட்டாராம் பூரியில். இது மாதிரி கஷ்டம் வந்தால் எல்லாருமே மறந்து போயிடுவா. இது நிந்தாஸ்துதின்னு பேர். நிந்தாஸ்துதின்னு நிந்த மாதிரி இருக்கும் ஸ்துதி. இப்படி ஜெகநாதன் பெருமாள் ஏன் மரமாக இருக்காருங்கிறதுக்கு ஒரு சாட்டு ஸ்லோகம்னு பேர். இதுக்கு ஒரு விளையாட்டாக ஒருத்தன் நிந்தாஸ்துதியாக பண்ணுறான். இன்றைக்கும் ஜெகநாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 அடி உயரம் ஜெகநாதன், பக்கத்தில் சுபத்ர, அந்த பக்கத்தில் பலராம சுவாமி. இப்படி 3 பேர் சேர்ந்து கிழக்கு சமுத்திரக்கரையில் இருக்கா. அந்த ஜெகநாதன் தினசரி 6000 கிலோ அரிசியை சாதமாக்கி நிவேதனம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.